கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டான கட்லெட் எப்படி வீட்லேயே அவல் வச்சு பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க. இது செய்யறதுக்கு முதல்ல அவலில் ஒரு பவுலில் ஊற வச்சுக்கோங்க. 2 உருளைக்கிழங்கு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் ஊறின அவல், 2 உருளைக்கிழங்கு, ஒரு கைப்பிடி வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சமாக நறுக்கின பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, ஒரு கைப்பிடி கேரட், ஒரு கப் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சாட் மசாலா, தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டு இதை நல்லா இந்த மாவை இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து இதை இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக தட்டி எடுத்துக்கோங்க. மைதா மாவில் தண்ணி கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த கட்லெட்டை அந்த மைதா மாவில் டிப் பண்ணி அடுத்த கோட்டிங்க்கு பிரெட் க்ரம்ஸில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி பண்ணி வச்சுருக்க எல்லா கட்லெட்டையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் விட்டு ஒவ்வொரு கட்லெட்டாக இந்த மாதிரி வச்சுருங்க. ஒரு சைடு நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சதுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி எடுத்திங்கன்னா சூப்பரான கட்லெட் ஹெல்த்தியாக வீட்லேயே நம்மளே செஞ்சிடலாம். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.